இது பழைய காலத்து முறியஞ்சலப்பா, வெங்கல சிலை. ஒரே மோல்டிக்கு உருக்கி ஊற்றிட்டாங்க பாருங்க. நம்ம இப்படி நிப்பாட்டி வச்சுக்கலாம். கீழே ஸ்டாண்டோடு இருக்கு பாருங்க. இதோட ஒயர் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குப்பா. அகலம் வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. அதாவது இங்கிட்டு மயில், இங்கிட்டு பாம்பு இருக்கு பாருங்க. வேலோடு நிற்கிறாரு பாருங்க. பாலிஷ் பண்ணோம்னா நல்லா அந்த முகம்லாம் நல்லா தெளிவாக தெரியும். பால் குடம்பா, இது 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி பால் பிடிக்கும். வாயகலம் வந்து 4.25 இன்ச்சு இருக்குது. உயரம் 10 இன்ச்சு இருக்குப்பா. செட்டிநாட்டு பால் குடம். இந்த கழுத்து வந்து எப்பயுமே செட்டிநாட்டு பால் குடத்துக்கு உயரமாக இருக்கும். இது காப்பர் பிரியாணி சட்டிப்பா. பிரியாணி சட்டி, மீன் சட்டி, எது வேணாலும் நம்ம சமைச்சிக்கலாம். பழைய காலத்து தாமிரம்னு சொல்லுவாங்கள்ல, அது. அதே மாதிரி பொட்டு பொட்டாக அடித்தது, பொடி பொடியாக அடிச்சிருப்பாங்கப்பா. பத்தரை இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் 5.5 இன்ச்சு இருக்குது. மீன் சட்டி வந்து 4 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. இது வந்து 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இந்த கும்பா முறி வெங்கலம், முறி கும்பால் இப்போ ரொம்ப ரேர் ஆகிப்போச்சு. இப்போ இதெல்லாம் சோறு இதெல்லாம் வச்சு சாப்பிட நிறையா விருப்பப்பட்டு கேட்குறாங்கப்பா. அந்த காலத்தில் கஞ்சி கூழ் இதில் கரைச்சி குடிப்பாங்க. இன்னும் அவ்வளோ தூரம் சவுண்ட் இருக்குங்க வருங்க. அகலம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இருக்குப்பா. முறிக்கும்பாவோட அகலம். உயரம் 4 இன்ச்சு இருக்குது. தொட்டிக்கட்டப்பா, தொட்டிக்கட்டு நிறையா கேட்குறீங்க. அது ஒன்றுதே 10 வட்டம் வந்திருக்கு. வெங்கலம் இது. கீழே மணி இருக்குது பாருங்க, 3 மணி இருக்குது. வெங்கலம் அது இப்படி ஆட்டையில் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரேர்ப்பா. பதினெட்டு இன்ச்சு இருக்குது பாருங்க. கூடயே இருக்குது. 18.25 இன்ச்சு இருக்குதுங்க. இதுக்குள்ளேயும் துவாரம் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கயிறை மாட்டி நம்ம அந்த கயத்துக்குள்ளே விட்டு இப்படி தொட்டிக்கட்டை பிள்ளைகள் காட்டிக்கிற வேண்டியது. தாமிரம் பழைய காலத்துக்கு குடம்பா இது. அதாவது இதெல்லாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி வந்தது. அதாவது மண்பானை வடிவத்தில் இருக்கும். இந்த தாமிர பானையை பார்த்திங்கன்னா மண்பானை வடிவத்தில் இருக்கும். இப்போ வந்து வாய் இப்படி அகலமாக இருக்குல்ல, அப்போ வந்து இப்படி ஒடுக்கமாத்தே வரும். பழைய காலத்து தாமிரம் இதெல்லாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி வந்திருக்குப்பா. நாலு இன்ச்சு இருக்குப்பா பாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு இருக்குப்பா. 12 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. இது பூரா பித்தாளை பொடி வச்சு ஊதுறது. இந்த தகட்டி ஒன்று சேர்க்கறதுக்கு பித்தாளை பொடி வச்சு ஊதுவாங்க பட்டறையில். நல்லா நம்ம கை உள்ளே போகும்ப்பா. போய் நல்லா தாராளமாக விலைக்கு கழுவிக்கலாம். அந்த நல்லா இருக்குது உள்ளே தாமிரம் நல்லா இருக்குது பாருங்க. இந்த எந்த ஒரு இதுவும் இல்லை. இதெல்லாம் பொட்டடிப்பு. வெங்காயம் நச்சும்புப்பா. அதாவது கீழே வந்து பித்தளை, நடுவில் வந்து தாமிரம், மேலே வந்து வெங்கலம் இருக்கும். 3 லிட்டர் தண்ணி பிடிக்கும். வெங்காயம் நச்சும்பு
சவுண்டை பாருங்கள் மேலே. பழைய காலத்து பேர் போட்டிருக்கு. இந்த பாத்திரம்லாம் கிடச்சது மாதிரி இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கே இந்த ஒரு பாத்திரம் தான் கிடச்சிருக்கு. அதெல்லாம் ரொம்ப ரேர் ஆகி போச்சுப்பா. அதான் இந்த 3 மெட்டல் எப்படி ஒன்றா செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க, கோர்வையாக கோர்த்து. 4.25 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் 8 இன்ச்சு இருக்குது. பருப்பு உருளிப்பா. இந்த சீலோடு இருக்கு பாருங்க. சீலோடு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. சீல் இருக்கு பாருங்க. இது ஒரு 4 லிட்ரு, 4லேருந்து 4.5 லிட்ரு தண்ணி பிடிக்கும். வாயகலம் பாருங்க, 9.25 இன்ச்சு இருக்குது. உயரம் 5.5 இன்ச்சு இருக்குது. ரொம்ப பழைய கால சட்டி. இது 4 உளி பனியார் சட்டிப்பா, வெங்கல சட்டி. இந்த பாதம் பார்த்தீங்களா, இந்த பாதமே கிட்டத்தட்ட 3/4 இன்ச்சு இருக்குப்பா. இந்த பாதத்துடைய உயரமே பாருங்கள். பணியாரம்லாம் நல்லா குண்டு குண்டாக இருக்கும். குழி பணியாரம். இந்த கைவிடி பாருங்கள், ஒரே வார்ப்புப்பா. வெங்கல பணியார சட்டி நல்லா கனமாக இருக்குது. 7 இன்ச்சு இருக்குப்பா. இது காது உருளிப்பா. 1.5லேருந்து 2 லிட்ரு தண்ணி பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமான பாத்திரம். இந்த பக்கம் காது இருக்குதுங்க. 8 இன்ச்சு இருக்குது. வாயகலம். உயரம் 4 இன்ச்சு இருக்குப்பா. நல்ல பாத்திரம். இந்த பூக்கூடப்பா, அதாவது எம்போஸ் டிசைன் பூக்கூடை. இந்த இருக்கு எம்போஸ் மாதிரி இருக்குது. இது கழட்டிக்கிடலாம். பாதத்தை கழட்டிக்கிடலாம். கழட்டி மாட்டிக்கிடலாம். அதே மாதிரி இது பித்தாளரி வீட்டுப்பா. இது உள்ளே இருக்கிறது பித்தாளரி வீட்டு. அவ்வளோ சீக்கிரம்லாம் இது கலராது. நம்ம உப்பு தண்ணி நல்ல தண்ணியில் போட்டு கழுவிக்கிறதாலும் ஒன்றும் செய்யாது, துருப்பிடிக்காது. இரும்புதையும் துருப்பிடிக்கும். இது நல்லா இருக்குது வாட்டுக்கு. இந்த கையுடியெலாம் பாருங்கள், அப்படியே கயிறு மாதிரி இருக்குதுங்க. ஏழரை இன்ச்சு இருக்குப்பா. வாயகலம். உயரம் 5 இன்ச்சு இருக்குது. லோட்டா ஒரு 6 லிட்டர் பிடிக்கிற லோட்டா. கீழே பாதம் பாருங்க தேயாமல் இருக்கிறதுக்கு. 3.5 இன்ச்சு இருக்குது. வாயகலம். உயரம் 5 இன்ச்சு இருக்குது. சந்தன கும்பா. இது வித்தியாசமான சந்தன கும்பா. வெங்கலப்பா இது. அதாவது ஒரு பூ வடிவத்தில் இருக்குது பாருங்க. செம்பருத்தி பூ வடிவத்தில் இருக்குது. 4.5 இன்ச்சு இருக்குது. வாயகலம். உயரம் 3 இன்ச்சு இருக்குப்பா. பெரிய தூபக்கால்ப்பா. நல்லா எவ்வளோ அகலத்தில் இருக்குன்னு பாருங்க. ஒரு சின்ன கும்பா மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு அடிக்கிட்ட இருக்குப்பா. ஒரு அடிக்கு மேலேயே இருக்குது. ஒரு அடிக்கு மேலேயே இருக்குது. 12 இன்ச்சு இருக்குது. வாயகலம் பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது. ஒரே வார்ப்பு வெங்கலம்ப்பா. நல்லா நிறைய கங்கு போட்டு நம்ம சாம்பிராணி பவுடர் போட்டுக்கலாம்ப்பா. கப்புப்பா. வெங்கல கப்பு. வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இவ்வளோ நீளமாக இருக்குங்க பாருங்க. கீழே பாத்தை பார்த்தீங்களா, கழட்ட முடியாது. ஏழு இன்ச்சு கிட்ட இருக்குப்பா உயரம். வாயகலம் 3 இன்ச்சு இருக்குது. கைவிடி வருங்க. வித்தியாசமாக நல்லா இருக்குது. அந்த காலத்து கப்பு. இதெல்லாம் பெரிய பெரிய வீட்டுகளில் இருந்ததுப்பா. இது வெத்தலை வாக்கு தாம்பழம் வைக்கிறது தட்டுப்பா. 8 இன்ச்சு இருக்குது நீளம். குறுக்கு அகலம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. முளைப்பாரி ஸ்டாண்டுப்பா. இந்த 4 இருக்குது. 4 ஒரே மாதிரி இருக்குது.
வெங்காயம்ப்பா, சவுண்டை பாருங்க. எப்படி மணி சவுண்டு கேட்குங்க. 4மே வெங்காயம். இதில் நம்ம விளக்கு ஸ்டாண்டாக வச்சுக்கலாம். விசேஷங்கள்லாம் அந்த முளைப்பாரி விட்டுக்கு நம்ம கல்யாணம் காட்சி வைக்கிறதுக்கு முளைப்பாரி வைப்போம்ல, அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த காலத்தில். 4 இன்ச்சு இருக்குது வாழைப்பழம். உயரம் 4.5 இன்ச்சு இருக்குதுப்பா. 4 ஒரே மெத்தே, ஒரே டிசைனு, ஒரே அளவுதே, ஒரே பேருந்தையும் போட்டிருக்கு. 4மே ஒன்றுக்கு ஒன்று எந்த மாற்றமும் இல்லை. இருப்பா, பழைய காலத்து பேர் போட்டிருக்காங்க பாருங்க. வெங்காய டம்ளர் இது 400 ml பிடிக்கும். நல்ல கனம் டம்ளர். வாயகலம் 3.25 இன்ச்சு இருக்குப்பா. நீளம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. அதே தான் இது. வாயகலம் 3.5 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. முடித்தட்டுப்பா, நிறைய முறித்தட்டு தான் கிடைக்கவே மாட்டேங்குது. கேட்குறதுனால அந்த ஒன்று தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த வட்டம் வாங்கி வீடியோவில் போட்டிக்கப்பா. போட்டா அந்த காலத்தில் கொள்ளுப்பட்டை வச்சு வேலை பார்த்தது. இதெல்லாம் 100 வருஷத்துக்கு மேலதே இப்போ இந்த மாதிரி தட்டுலாம் வந்தது. இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த ராவு வாங்க, இது வந்து வெளியில் தான் அடிச்சிருக்காங்க. உள்ளே வந்து அறம் வச்சு இதெல்லாம் ராவுனது. அதனால இந்த கோடு கோடாக இருக்குது. இன்னும் அந்த வைப்ரேஷன் இருக்கு. முதல் நாள் சாதத்தை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் தண்ணி கஞ்சியோட குடித்தா அவ்வளோ நல்லது உடம்புக்கு, சத்து. 10.5 இன்ச்சு இருக்குப்பா. 2 இன்ச்சு இருக்குது. வெங்கல கொரடுப்பா பாருங்க, பழைய காலத்து வெங்கல கொரடு. பத்து இன்ச்சு இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. அரைப்படி நாளிப்பா, வெங்கல நாளி. வெளியில் வந்து ஒரே வார்ப்பாக இருக்குது பாருங்க. எங்கடையும் 10 வைப்பா எதுவுமே கிடையாது, ஒரே வார்ப்பு. உள்ளே வாருங்க, ஒரே மோல்டிங்லேப்பா. இந்த டிசைன் வெளியிலே இருக்கும், உள்ளே இருக்காது. ஏன்னா இது எம்போஸ் கிடையாது, ஒரே வார்ப்புங்கிறதுனால. இந்த வார்ப்பு சட்டின்னு சொல்லுவாங்கள்ல, இது பூரா வெளியிலதே இருக்கும். வெங்காயத்துக்கு பூரா அந்த வார்ப்பு வந்து வெளியிலதே இருக்கும், உள்ளே இருக்காது. வெங்கல படி, அரைப்படி நாளி. 4 இன்ச்சு இருக்குப்பா. வாயகம் வெறும்படியே தூக்கமில்ல, அவ்வளோ கனமாக இருக்குது. 5.5 இன்ச்சு இருக்குது. அவ்வளோ கனம், நல்ல கனமாக இருக்குது. சரி, பாயாச உருளி பாதம் வச்சுருக்காருங்க 4 பக்கமாக. நல்ல வெங்கலம், ஒரே வார்ப்பு. இது ஒரு 3 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அவ்வளோவான ஃபேமிலிக்கு நம்ம சமைச்சிக்கலாம், ரொம்ப பெருசு கிடையாது. ஒம்பதரை இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் 3.5 இன்ச்சு இருக்குது. அடிச்சு கட்டிடுவேன். நல்லா இருக்கு. 2 பால் செம்புப்பா. இது 6 லிட்டர் பிடிக்கிற 2 பால் செம்பு, வெங்கல செம்பு. மூன்றரை இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. அதேதேப்பா, இது 4.25 இன்ச்சு இருக்குது. நல்லா கனமாக இருக்குது பால் செம்பு. அரைப்படி நாளிப்பா. வித்தியாசமாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு வித்தியாசமாகவும் மாடலாகவும் இருக்குது பாருங்க. இந்த வார்ப்பு வந்து அப்படியே இந்த நரம்பில் கோடு கோடாக போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இந்த ஆணியில் வச்சு இதெல்லாம் அப்படியே வரைகிறதுப்பா. இதெல்லாம் அந்த இது வந்து லாவம்னு சொல்லுவாங்க. இங்கிட்டு பள்ளமாக இருக்குல்ல,
இது வந்து அளந்து போடுறவங்களுக்கு இதுக்குள்ளே இந்த அரிசி வந்து மேடு இருக்கிறதுனால கொஞ்சம் போல் நின்றுக்கிறோம்ல, அதனால் இது லாபம்னு சொல்லுவாங்க. பாகம் இருக்குது பாருங்க, இந்த பக்கம் டம்ளருக்கு இந்த கும்பாவுக்கு இருந்தது மாதிரி. ரொம்ப நாளைக்கு உழைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் தயார் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. 4.5 இன்ச்சு இருக்குது, உயரம் வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. வெத்தலை வாய்க்கு வைக்கிற தாம்பூல ஸ்டாண்டு பாருங்க, இந்த கீழே பாருங்க, இதெல்லாம் ஒரே மோல்டிங்கு. குத்து விளக்கு பேட்டர்ன் இருக்குங்களா, அது மாதிரி இருக்குது பாருங்க. இதேமாதிரி டிசைன் பாருங்கள், உள்ளே வந்து தாமரைப்பூ இருக்கு பாருங்க, ரொம்ப பெரிய சைஸ். இது 8 இன்ச்சு இருக்குது, நல்லா ஒரு தட்டு அகலத்துக்கு இருக்குது. 6 இன்ச்சு இருக்குப்பா உயரம், நல்ல பெருசு, நல்ல கனமாக இருக்குது. ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா எண்டில் வந்து ஃபோட்டோ வரும்ப்பா, அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதோடைய ப்ரைஸும் அது அளவு மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்லிடுவேன்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வணக்கம்ப்பா.